அவன் நினைச்சத மட்டும் தான் அவ செய்யறா. அத்த, நான் என்ன சொல்றேன், அவ இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கி இருக்கவே மாட்டா. அப்படி வாங்கியிருந்தா வெற்றிதான் நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. எது எப்படி இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்துதானே ஆகணும். அப்ப இருக்கு அவளுக்கு. இல்லத்த, அவ கண்டிப்பா வரவே மாட்டா. வெற்றிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு உங்களை கதற விடுறதுதான் அவளோட பிளானே. அவ பிளான் என்னவா வேணா இருந்துட்டு போட்டும் பூஜா. ஏன் பிள்ளைய எப்படி வெளியில எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏங்க இருங்க, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரங்கநாயகி, இந்நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு எல்லாம் போக வேண்டாம். எதுனாலும் காலையில எழுந்து பாத்துக்கலாம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்க உள்ள இருக்கிறது நம்ம புள்ள. வெற்றிக்கு போலீஸ பார்த்தெல்லாம் பயம் கிடையாது. சொல்ல போனா போலீஸ் தான் வெற்றியை பார்த்து பயப்படணும். எல்லாத்தையும் வெற்றி பார்த்துப்பான். சக்தி வேற கூட இருக்கா, அவளும் பார்த்துப்பா. நீ இப்பெல்லாம் போக வேண்டாம், புரியுதா? அத்த, இதுக்குதான் அத்த நான் எந்த விஷயமும் பேசுறதே இல்ல. பூஜா, நேரம் பார்த்தா அம்மாவை ஏத்தி விட்டுட்டு இருக்காத. என்ன சரண்யா பேசிட்டு இருக்க? அவனுக்கு அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. சக்தி வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. போன் பண்ணா என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? அம்மா, சக்திக்கு அங்க என்ன பிரச்சனையோ என்னவோ. ஏய், சும்மா அப்படியே சக்தி சக்தி அவள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினா அவ ஏண்டி ஆட மாட்டா? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பிரச்சனையில மட்டும் என் பிள்ளைக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சது, அப்புறம் சக்தி இந்த வீட்டு படிய கூட மிதிக்க மாட்டா. சரண்யா, அந்த சக்தி கிட்ட சொல்லுவேன். என்னென்ன இது? நம்ம கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்மள அரெஸ்ட் பண்ணத கண்டிச்சு ஒரு பெரிய படையே வந்து போராடும்னு பார்த்தா ஒரு பையில கூட காணுமே. அண்ணே, அன்னி கூட வரலையே. ஆமாண்ணே. அவ வரமாட்டாடா. அவ ஈகோ பேய். ஒரு ஈகோ பிசாசு அவளை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் கொஞ்ச நஞ்சமான ஆடின. அதுலயும் மெஸ் இடிக்க ஜேசிபி வந்தப்ப இட்லி சாப்பிட்டு சாம்பார் கூட கூலா கேட்டேனே. அதெல்லாம் ரொம்ப ஓவர்னே. அதான் அன்னி இப்ப சான்ஸ் கிடைக்கும் உன்னை வச்சு செய்யறாங்க. அண்ணே, ஒன்னு சொல்ற தப்பா நினைச்சுக்காத. பொண்டாட்டி கால்ல விழுறதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லையேண்ணே. ஆமாண்ணே, இப்ப அதானே நியூ ட்ரெண்ட். புரிஞ்சுக்கண்ணே. டேய், சாவடிச்சிரும் உங்களை. குட் மார்னிங் வெற்றி. ஏண்டி கோர்ட் வாசல்ல நிக்கிறேன், குட் மார்னிங் கேக்குதா? பேசாம போயிரு. ஏன் வெற்றி எரிஞ்சு எரிஞ்சு விழற? நீ அரெஸ்ட் ஆனதுல இருந்து வெற்றியை அரெஸ்ட் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க அப்படின்னு இவ சொன்னாலா? இவ என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்களா? அத்த, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? ஹேய், கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. வெற்றியை அரெஸ்ட் பண்ணது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தானே? அது எப்பவோ கொடுத்தது. இன்ஸ்பெக்டர் இப்ப அரெஸ்ட் பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியாத? அதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. பண்ணிருந்ததும் நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஓடி வந்து அத்தை கிட்ட சொல்லிருக்கணும்ல. அத்தை கிட்டயும் சொல்லல. நேத்து நீ வீட்டுக்கும் வரல. அத்தை போன் பண்ணியும் நீ எடுக்கல. என்ன சக்தி, வேணும்ட்டே நீ அத்தைய டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்க. பூஜா, நீ விளையாட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எத்தனை வாட்டி பட்டாலும் நீ திருந்தவே மாட்டியா? புத்தி வராதா உனக்கு? ஏய், பூஜா சொல்றது சரிதான். நான் உனக்கு போன் பண்ணி நீ எடுக்கலையே. ஏன்னா நான் வெற்றியை நினைச்சு தவிக்கணும், அதான உன் ஆசை? சக்தி, நல்லா கேட்டுக்கோ. இந்த கேஸ்ல மட்டும் வெற்றியை உள்ள வச்சாங்க, அதோட நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது. அத்தை, ஏன் அத்தை எதுக்கு எடுத்தாலும் என்ன வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அதுவும் என் வீடு தானே அத்தை அப்படின்னு நீ வேணா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. உன்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? ஆமா, எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிற? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அவ உள்ள வராம? நீ கிட்ட கேட்டா எப்படித்தான் தெரியும்? என்ன விளையாடிட்டு இருக்காள அவ? ஏய் சக்தி, ஜட்ஜ் வந்தாச்சு, கோர்ட்டும் ஆரம்பிக்க போகுது. நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க போங்க அத்தை, நான் இப்ப வந்துடுறேன். என்னடி விளையாடுறியா? இன்னும் யாருக்காக காத்துட்டு இருக்க? இல்ல அத்தை, அது வந்து என்னன்னா வக்கீலுக்காக காத்துட்டு இருக்கியா சக்தி? ஆமா சக்தி, நமக்கு யாரு வக்கீல்? ஏய் என்னடி, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இழுத்துக்கிட்டே இருக்க. யார் வக்கீல்? வேற யார இவ வக்கீலா வச்சிருக்க போறா? அசோக்க தான் வக்கீலா வர சொல்லிருப்பா. என்ன
என்ன சக்தி? அந்த அசோக் தான் என் பையனுக்கு வாதாட போறானா? டேய், அறிவு இருக்கா உனக்கு? அந்த அசோக் எப்பட என்ன பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்கான். அவனை போய் வாதாட வர சொல்லிருக்க? அது இல்ல அத்தை, அசோக் அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்ல. டேய், என்னை விட உனக்கு அவனை நல்லா தெரியுமா? பெரிய ஏதோ இவ்வளாட்டம் பேச வந்துட்ட? சரி சக்தி, கோர்ட் வேற ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஏன் அசோக் வரல? ஏய் சக்தி, பூஜா கேக்குறால, ஏன் வரல? இல்ல அத்தை, இப்ப வந்துருவாரு. கிழிச்ச அத்தை, இவளும் அசோக்கும் சேர்ந்துக்கிட்டு வெற்றிக்கு எதிரா என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் அத்தை, நேத்து நைட் இவன் நம்ம வீட்டுக்கு கூட வராம அசோக் வீட்டுக்கு போயிருக்கா. பயங்கரமான ஆளுத்த இவன். பூஜா, சக்தி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல அசோக் இங்க வரல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாத்து வெற்றி 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 வெற்றி. போடா. என்ன இன்ஸ்பெக்டர், இங்க வாங்க. சார், இப்படிதான் அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? அவருக்கு ப்ராப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வர மாட்டீங்களா? சார் எவ்வளவு சொல்லி கேட்கல சார். இப்படியே தான் வருவேன்னு அடம் முடிச்சாங்க சார். என்னப்பா இது, ஏன் இப்படி பண்ற? இது கோர்ட் அவமானப்படுத்துறதுக்கு சமம். அதுக்கு தனியா தண்டனை ஒன்று தெரியுமில்ல? சார், நான் மானஸ்தான் சார். எங்கிட்ட இதான் சார் சொன்னான். சார், இவரை நம்பாதீங்க சார். இவர் நடிக்கிறாரு சார். எங்களை அரெஸ்ட் பண்ணப்போ Dress மாத்த டைம் கூட கொடுக்கல தெரியுமா சார்? எங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே இப்படி கூட்டிட்டு வந்திருக்காரு. அதான் உங்க முன்னாடியும் இப்படியே வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன். அப்பதானே சார் உங்களுக்கு உண்மை தெரியும். என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம்? சார், அது வந்து சார், இத பத்தி உங்ககிட்ட நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். ஆமா, உன் பேர் வெற்றி தானே? உன் வக்கீலுங்க? என்னப்பா, உன் வக்கீல் எங்க? பதில் சொல்லு. ஏம்பா, உனக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் வச்சுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஏன் இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் அக்யூஸ்ட் கிட்ட சொல்றது இல்லையா? அட்லீஸ்ட் என்ன கேஸ்னாவது அவருக்கு தெரியுமா தெரியாதா? சார் அதெல்லாம் சொல்லிட்டேன் சார். அப்ப வக்கீல் எங்க? எனக்கு தெரியல சார். வாட் இஸ் திஸ்? விளையாடுறீங்களா? யுவர் ஆனர், பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறது, பொதுமக்களை மிரட்டுறதுன்னு இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சக்திங்கிற பொண்ணு, அதுவும் இவர் ஒய்ஃபே இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கான காப்பிய கோர்ட்ல சப்மிட் பண்ணியாச்சு. 15 நாள் ரிமாண்ட் வேணும் யுவர் ஆனர். அக்யூஸ்டுக்காக வாதாட வக்கீல் வராததால பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னதை ஏத்துக்கிட்டு 15 நாள் போலீஸ் ரிமாண்டுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அடுத்த ஹியரிங்குள்ள அக்யூஸ்டுக்கு வக்கீலை ஏற்பாடு பண்ண பரிந்துரை செய்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். இத பாருமா, நீ எதை சொல்றதா இருந்தாலும் இங்க முன்னாடி வந்து சொல்லு. வெற்றி, எல்லாம் என்னுடைய வேலைதான். எப்படி எப்படி உன் கால நான் விழுந்தாதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அதுக்குதான் ஸ்வீட் ரிவெஞ்ச். சக்தி, இந்த நாளை நீ உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. ஏனே குறிச்சு வச்சு என்ன ஆக போகுது? இடுனே. ஏய், சும்மா இருக்கடா. ஆளை வச்சு வீடியோல எடுத்திருக்கா. இவதான 1 நம்பர் ஃப்ராடு. அண்ணே, ஆனா இந்த வீடியோ நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? அப்படியே சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. இப்படியே வீட்டுக்கு போனா ரொம்ப அசிங்கமா இருக்கும். வெற்றி, இந்த அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. புடி. ஏய், நான் மானஸ்தண்டி. உன்கிட்ட கை நீட்டி வாங்கணும்லாம் எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. அண்ணே, அதான் வாங்கிட்டேனே. ஏய், இத வாங்கினதே கிழிச்சு போறதுக்கு தான்டா. அண்ணே, எத்தனை வாட்டினே கிளிப்ப. இதை என்கிட்டயாவது கொடுங்க, என் மானத்தையாவது காப்பாத்திக்கிறேன். ஏண்டா,
அவ என்ன இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டு இருக்கா. உனக்கு இப்ப வேட்டி கேக்குதா? ஐயோ போங்க மருமவனே, எனக்கு வெக்கமா வருது. நானே சம கோவத்தில் இருக்கேன்க்கா. பசி வேற வயித்த கிள்ளுதுக்கா. ஒழுங்கா போய் சாப்பாடு போற வழிய பாருங்க. இல்ல இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சாந்தக்கா, இந்த ட்ரெஸ்ல அவர் மெஸ்ஸுக்கு போறேங்கிறாரா? ஏதாவது பண்ணுங்க. நான் என்ன பண்ணட்டும்? இவர் இப்படி வந்ததை ஊரே பாத்துருச்சு. நம்ம மெஸ்ல இருக்கிறவங்களும் பாத்துட்டு போகட்டும். விடு அக்கா, பசிக்குது வாங்க. இரு இரு, இந்த ட்ரெஸ்ல எங்க போற? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன இப்போ? எதுக்கு இத்தனை ஒரு என்ன கேளு போதும். ஏய் என்னடி சக்தி, மருமக இப்படி வந்து நிக்குது, முதல்ல அவருக்கு ஒரு வேட்டி எடுத்து கொடு. நீங்க வேறக்கா, இது வரைக்கும் நான் 2 வேட்டி கொடுத்துட்டேன். அத கோவத்துல கிழிச்சு போட்டுட்டாரு. ஐயோ அவ்வளவு பெரிய கோவக்காரன் என்ன சக்தி சொல்ற? வேஷ்டியை கிழிச்சு போட்டுட்டாரா? ஆமாக்கா, இவரு மானஸ் தரம். நான் கொடுத்த வேட்டியெல்லாம் கட்டிக்க மாட்டாராம். ஆனா ஊர்ல இத்தனை பேர் பார்த்து இவர் மானம் போனாலும் போலாமா. ஆனா நான் வேட்டி கொடுத்து அத வாங்கி கட்டிக்கிட்டா இவர் மனம் போக கூடாதாம். இது என்னடி ஊர்ல இல்லாத புது கதையா இருக்கு? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி தொலையேன். இதுக்கு மேல சொல்ல எனக்கு தெம்பு இல்லக்கா. நீயே இவர்கிட்ட கேட்டுக்கோ. அவ கிடக்குறா மருமவனே, நான் உங்களுக்கு வேட்டி எடுத்து தரேன். இந்தாங்க போட்டுக்குங்க. சாந்தக்கா, நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இவனே வெக்க இல்லாம நிக்கிறான், உங்களுக்கு என்ன? அட நீ சும்மா இரு மருமவனே, அவ கிடக்குறா. இந்தாங்க, இத ரூம்ல போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க வாங்கிக்குங்க. கொடுங்க. உள்ள போய் மாத்திட்டு வாங்க. பேசாம இரு, அவர் போய் மாத்திட்டு வரட்டும். மருமவன் எதனா சொன்னா அவ்வளவுதான். ஐயோ என் ராசா மருமவனே, இது எவ்வளவு அம்சமா இருக்கு தெரியுமா? இத விட்டுட்டு டவுசர் போட்டு அலையறீங்களே. சரி சரி, அப்படியே சாப்பிட எடுங்க. மருமவனே, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. அத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னக்கா, நீங்க சொல்ற பில்டப் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்குங்க, நீங்க கவலைப்பட்டதெல்லாம் போதும். இனிமே நீங்க யாரும் எதுக்கும் வருத்த. இது அவங்களோட அஸ்தி. என்னடா சொல்றீங்க? என் தெய்வம் வந்ததும் ஆரத்தி எடுக்கணும்னு இருக்கும். என்னடா பேசுறீங்க நீங்க? ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மருமகனே என்னன்னு கேளுங்க. என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்? ஏங்க என்ன சொல்றீங்க? ஏங்க ஏதாவது உளராதீங்க. நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க மீனாட்சி அம்மா கார்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சொல்லுங்கக்கா, மீனாட்சி அம்மா இன்னைக்கு வரதாதான்னு உங்ககிட்ட சொன்னாங்க. ஆமா, என்கிட்ட தான் சொன்னாங்க. எங்க அக்கா கார்ல தான் வந்துகிட்டு இருக்கா. இவன் என்னமோ குழப்பிக்கிட்டு இருக்கான். அறிவு கெட்டவனே, நாங்கெல்லாம் நல்ல காரியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்னத்தடா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். மருமவனே, இவனை முதல்ல வெளியே அனுப்பிடுங்க. எங்க அக்கா வரும்போது இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பா? போயா போயா, வெளியே போயா. இல்லம்மா, இது மீனாட்சியோட அஸ்தி தான். இல்ல, இது எங்க அம்மாவா இருக்க முடியாது. இவங்களை இருந்து போக சொல்லு. இது பாருங்க, இது மீனாட்சி அம்மாவுடைய பைய. இது அவங்க செத்து போன இடத்துல கிடைச்சது.
இதுல அவங்க புடவையெல்லாம் இருக்கு பாருங்க. தெய்வம் என்னை விட்டு போயிடுச்சு. அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, அவசரப்படாதீங்க அக்கா. அப்படிலாம் எதுவும் இருக்காதுக்கா. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? காசியில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், அதுல மீனாட்சி அம்மா இறந்துட்டாங்க. கடைசியில மிஞ்சினது இந்த அஸ்தி மட்டும்தான். அவங்க பையில இருந்து தான் அட்ரஸ் கிடைச்சது. அதான் நேர்ல வந்து அந்த அஸ்தியை கொடுக்கலான்னு வந்தோம். கொடுப்பா, இந்தாங்க, குடிங்க. நேர்ல இல்ல, பானையில. டேய் சன்றி, டேய் என்னடா உளறிக்கிட்டு இருக்க? நான் ஏன் மாமா உளறேன், நீயே போய் பாரு. ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல மீனாட்சி அக்கா பஸ்பம் ஆயிடுச்சான். அஸ்தி மட்டும் தான் மிச்சம்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்க பானையில. என்ன மாமா அப்படியே நிக்கிற? மீனாட்சி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்திய. ஓ, அந்த பானை கிட்ட போய் கேளு. என்னடா சொன்ன? மீனாட்சி செத்துட்டாளா? உன்னை கொல்லாம விட மாட்டான்டா. ஏய் ஏய், என்னடா சொன்னேன்? லூசா மாமா நீ? ஓம் பொண்டாட்டி செத்ததுக்கு ஏன் கழுத்தை பிடிக்கிற? ஏய், எதுல எல்லாம் வம்பு இருக்கிறதுன்னு ஒரு அளவு இல்ல. என்னைய கொலகாரனா மாத்திராதடா. மாமா ஓமால சத்தியமா மீனாட்சி அக்கா செத்துருச்சு. அஸ்திய காசில இருந்து கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஏய், புரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. டேய், நீனும் உங்க அக்காவும் தான்டா ஏதோ பண்ணிருக்கீங்க மீனாட்சிய. டேய், என்னடா பண்ணீங்க மீனாட்சிய? சொல்றா, சொல்றாங்கல்ல. யோ, எதுக்கு அவன் அடிக்கிற? கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத, அப்புறம் நானும் கை வச்சிருவேன் பாத்துக்க. கை வைடா பாப்பா, கை வைடா. அன்னைக்கு கை வச்ச அன்னைக்கு உன்னை கொன்னு பொடி போட்டு இருக்கணும் பாரு. அப்பவே கொல்லாம விட்டது ஏன் தப்புடா? யோ, என்னையா நீ பேசுனதே பேசிட்டு இருக்க? சொல்றா, கேக்குறல என்னடா பண்ணீங்க மீனாட்சியா? கொல்லாம விட மாட்டேடா நீ. என்னையா அடிக்கிற? பொண்டாட்டி செத்ததுக்கு கொடுக்காதடல. கொடுக்காதன்னு சொல்லிட்டே இருக்க. எந்தடா சங்கிலி? யோ, உன் பொண்டாட்டி எங்கேயோ போய் செத்துட்டானா? அதுக்கு ஏன் தம்பி அடிப்பியா நீ? முதல்ல உன்னைய கொல்லணும் நீ. என்னையா அடி பார்க்கலாம்? அடியா? தைரியம் இருந்தா அடியா? ஏய், என்னது? ஏன் புருஷன் அஸ்தியை கரைக்கணுமா? நான் உயிரோட தானே இருக்கேன், அப்புறம் எப்படி அவர் கரைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணும் கரைக்க மாட்டாரு. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேற ஏதாவது வழி இருந்தா பாருங்க. என்ன புஷ்பா இது? இதுல போய் ஒரே எதுவோ அதானே செய்யணும். யோ, பேசாம இரு. நான் பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன பதிலுக்கு நீ பேசிட்டு இருக்க? இந்த பாரு, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பாத்துக்கோ. இப்ப இந்த வீடு ஏன் வீடு தெரியும்ல, ஞாபகம் இருக்கட்டும். ஹலோ, நீங்க இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? செத்து போனது அவரோட முதல் சம்சாரம், அவரை கரைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏய், முதல்ல நீ யாரு? என்ன தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்த பாரு, முடிஞ்சா நீ போய் அஸ்திய கரை,
இல்லனா போய்கிட்டே இரு. வந்துட்டான் ஊர் நியாயம் பேசுறதுக்கு. இது வரைக்கும் என் அக்கா அவருக்காக ஒரு நாளும் உன்கிட்ட வந்ததில்ல. அதுக்காக என்னைக்காவது உன்கிட்ட போட்டி போட்டிருக்குமா? இல்ல உன் குடும்பத்துக்காக ஏதாவது பிரச்சனைக்கு வந்திருக்குமா? வரலையே. பாத்தியா, இப்ப என் அக்கா செத்து போச்சு. இப்ப இப்படி சொல்லலாமா? அது ஆன்மாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தடுக்கலாமா? கால வேணா விழுறோம். புஷ்பா, இப்ப நான் சொல்றத கேளு புஷ்பா. நீங்க யாரு கல்ல விட வேண்டாம். நீங்க எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இவரு ஹஸ்தியை ஒண்ணு கரைக்க வேண்டாம். சக்தி, கொஞ்சம் இருமா, அவள்கிட்ட நான் பேசுறேன். வேண்டாம் சாந்தக்கா, இவரு கரைக்கலனா வேற யாரு கரைக்கலாம் சொல்லுங்கக்கா. இந்த வீட்டு மூத்த மருமக யாரோ அவங்க செய்யலாம். ஆனா யமுனாக்கு தான் கல்யாணமே ஆகலையே. உங்களுக்கு நல்லா தெரியும்னு எனக்கே தெரியும். ஆனா நீங்க வரலன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, ஆனா நீங்க வரல. ஏன் கார்த்திக்? இறந்து போயிருக்கிறது உங்க மாமியார் கார்த்திக். அவங்க உடம்பு கூட கிடைக்கல. அவங்க அஸ்திக்கு கடைசியா கொடுக்கிற மரியாதை கூட நீங்க வரமாட்டீங்கல்ல. மீனாட்சி அம்மா இறந்து போன விஷயத்தை கேட்டு அங்க பதறி போய் ஊரே நிக்குது. ஆனா அவங்களோட முதல் மாப்பிள்ள நீங்களே வரல. ஏன் கார்த்திக், உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? இல்ல வெற்றி, எனக்கு அங்க வரணும்னு மனசு கடந்து துடிக்குது. ஆனா என்னால அங்க வர முடியல. ஏன்னா என்னோட நிலைமை அப்படி. அப்படி என்ன நிலைமை? எங்க அம்மா அப்பா என்ன ஆனாலும் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ சூப்பர், நல்லது நல்லது. உங்க அப்பா அம்மா சொல்றத நீங்க அப்படியே கேப்பீங்கல்ல. எது நியாயம் எது சரி அப்படிலாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல. அம்மா அப்பானாலே பயம். பயம்னு இல்ல வெற்றி, நான் இவ்வளவு நாளா அப்படியே வளர்ந்துட்டேன். அதுவும் இல்லாம இப்ப திடீர்னு வந்து மாத்திக்கோனா எப்படி வெற்றி? அப்போ உங்க வாழ்க்கையில யமுனாக்குன்னு எந்த இடமும் கிடையாது கார்த்திக். தனக்காக இது கூட செய்ய மாட்டாரான்னு புருஷனை நினைச்சு நொந்து போயிருக்காங்க யமுனா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? யமுனாவை பார்த்தா அவளும் இதே கேள்விதான் என்ன கேப்பா. அதுக்காக தான் அவ கண்ணுல படுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் தான் போயிட்டு இருக்க. யார் கண்ணையும் படாம இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே தீந்துருமா? சொல்லுங்க, தீந்துருமா? யமுனா, நீங்களே வந்து கேளுங்க. சாரி யமுனா, நியாயமா நான் தான் அஸ்தியை கரைக்கணும். எனக்கே அது நல்லா தெரியும். ஆனா எங்க அம்மா மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன மன்னிச்சிரு யமுனா. உங்க அம்மா இறந்தது எனக்கே பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அவங்க ரொம்ப நல்லவங்க. என்னாலதான் துக்கம் கேட்க கூட உங்க வீட்டுக்கு வர முடியல யமுனா. அதுக்காக நான் இப்பயே விட்டுற மாட்டேன். இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஓயட்டும். எங்க அம்மா கிட்ட நானே எடுத்து சொல்றேன். அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க யமுனா. இப்ப புரிஞ்சுட்டு என்ன ஆக போகுது? எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அம்மாக்கு நீங்க புரிய வச்சா என்ன, புரிய வைக்கலனா என்ன? என்ன யமுனா நீ இப்படி பேசுற? என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? எப்பவுமே நான் தான் உங்களை புரிஞ்சுக்கணுமா கார்த்திக்?
சாரி அம்மா, ரியலி சாரி. அம்மா சொல்றதை தாண்டி என்னால யோசிக்க முடியலன்றது என்னோட வீக்னஸ் பாயிண்ட் தான். எல்லாத்தையும் வெக்கத்தை விட்டு நானே ஒத்துக்கிறேன் எம்னா. ஆனா நீங்களே நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன் கிடையாது எம்னா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்னா, அதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் கூட வாழ்றதுக்கு பதிலா தாலியை கட்டி எரியதே மேலின்ற முடிவுக்கு எப்போ நீ வந்தியோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. வெற்றி, மீனாட்சி அம்மாவோட அஸ்தியை நான் கரைக்கிறேன் வெற்றி. அவங்களோட முதல் மாப்பிள்ளையா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதையை நான் செய்கிறேன். வாங்க வெற்றி, இப்போவே போகலாம். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இப்போதைக்கு நான் பண்றது எங்க அம்மாவுக்கு தெரியாமவே இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்லிக்கலாம். இவங்களை ஃபாலோ பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. ஏய் யமுனா, புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? இருக்குடி உனக்கு. எத்தனை நாளைக்கு இப்படி சாப்பிடாம இருப்பீங்க? அம்மாவை நினைச்ச அடவாச்சும் உடம்புல தெம்பு வேண்டாமா? என்ன சொல்ற பேச்ச கேட்க கூடாதுன்னு ஒரு வீம்பா? ஏண்டா ஏண்டான்னு கொல்ற? எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. இது பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு. அப்படியே அரஞ்சன் வச்சுக்கோ. ஏன் உனக்கு சாப்பிடுறீ? ஏய் சாப்பிடுன்னு சொல்றேன்ல, என்னடி முறைக்கிற? இரு. சாப்பிடுங்க யமுனா, சாப்பிடுங்க. இந்தா ஆகாட்டு. ஏய் அழாம சாப்பிடு. நம்ம அம்மா இருக்கும்போது இந்த புஷ்பா இந்த ஆட்டம் ஆடினா, இப்ப அம்மா வேற இல்லன்னு ஆயிடுச்சு. அவ சும்மா இருப்பாளா? மறுபடியும் பஞ்சாயத்துல இந்த மெஸ்ஸ இடிக்கணும்னு தான் ஆரம்பிப்பா. அதுக்கு என்ன பண்ணணும்னு நாம யோசிக்கணும்டி. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எதையுமே என்னால யோசிக்க முடியலக்கா. எனக்கும் தான். ஆனா என்ன பண்றது, எல்லாமே நம்ம தலை எழுத்து. நம்ம அப்பா கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாம். புஷ்பா அவரை இப்ப அணிஞ்சிருச்சுல்ல. அவ்வளவு வீராப்பா அன்னைக்கு மெஸ் ரோட்லயே நடத்தி காமிச்சோம். ஆனா இன்னைக்கு அன்னைக்கு நம்ம மனசுல இருந்த தெம்பு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. ஆமாக்கா, அம்மா வந்திருக்காங்கன்னு நம்ம ஆசாசியா காத்திருந்தப்ப அவங்க அஸ்தி வந்தது. அந்த நம்பிக்கையே இப்போ குறைஞ்சிருச்சுக்கா. இவளை எப்படி தேத்த போறேன்னு எனக்கு தெரியல. துர்கா அழாத துர்கா, உனக்கு நானும் அக்காவும் இருக்கோம். நாங்க உன்னை பார்த்துப்போம். உங்க 3 பேரையும் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. உங்க அம்மா போனது உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு இந்த ஊருக்கே நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு நாளும் அணையாத அடுப்ப இன்னைக்கும் அணையாம எரிய வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. செத்தவங்களுக்கு நாம செய்யற மரியாதைங்கிறது அவங்க உசுருக்குசுரா நினைச்சத நாம தொடர்ந்து செய்யறது தான். உங்க அம்மா மீனாட்சி அக்கா இந்த மெஸ்ஸ தான் தான் உசுரா நினைச்சாங்க. அவங்க அஸ்தியை கரைச்ச மறுநாளே மெஸ்ஸ திறந்தீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்கம்மா நீங்க 3 பேரும். என்னடி? அந்த மீனாட்சி அக்கா உங்க கூடவே இருந்து என்னைக்குமே உங்களை காப்பாத்துவாங்கம்மா. நான் வர்றேம்மா. தம்பி கொஞ்சம் சாம்பார் ஊத்துப்பா.
போதுமா? இருங்க வரேன். அண்ணா தோசை ஆட்டலையா? ஏ லூசு, எதுக்கு அழாத? அழாத சில்லுக்குட்டி, அழாதடா. அம்மா போயிட்டாங்கக்கா. இந்த மிஸ்ஸை எப்படி காப்பாத்துறதுன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இதை எப்படியாவது நடத்தி ஆகணும்னு எங்க யாருக்குமே தோணவே இல்லையே. உங்க 2 பேரையும் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வெற்றி. அம்மாக்கு இதை விட நல்ல அஞ்சலிய யாரும் செலுத்திட முடியாது. உனக்கும் சாந்தாக்காவுக்கும் மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இன்னைக்கு மிஸ் நடத்தணும்னு நினைச்சீங்கல்ல, கிரேட் வெற்றி. சரி சரி அழாத. சரி அழாத. யமுனாவும் துர்காவும் இடிஞ்சு உட்காராம என்னடி இது? என்னது இது? சொல்லு, இதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு வேண்டுதல். அதுக்காக தான் இந்த தாலி போட்டிருக்கேன். வாய மூடு. வேண்டுதலுக்கு யாராவது தாலி கட்டிப்பாங்களா? பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுடி. ஏய், உண்மையை சொல்லு. இது யார் கட்ட தாலி? உண்மையை சொல்லு. அம்மா, அவதான் வேண்டுதல் ஏதோ சொல்றால, விடுமா. அவங்க பிரச்சனை எல்லாம் நமக்கு எதுக்கு? என்னடா உளர்ற? இவ இத்தனை நாள் நம்ம வீட்டுலதான் இருந்திருக்கா. இப்ப இவ கழுத்துல திடீர் தாலி. என்னன்னு கேட்டா பட்டும் படாம என்னமோ வேண்டுதலாம் வேண்டுதல். டேய், இதனால நமக்கு சேர்ந்து தாண்டா அவமானம். யமுனா, மரியாதையா சொல்லு, இது யார் கட்டின? அத்தை, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மா, யமுனாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவ உங்க வீட்டுல தானே இத்தனை நாள் இருந்தா. உங்க பையனுக்கும் யமுனாவுக்கும் நிச்சயம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு. ஆனா உங்க பையன் இருக்கிற இடம் பக்கமாவது எங்க பொண்ணு தலை வச்சு படுத்திருப்பாளா? அவளை பார்த்தாமா தப்பா பேசுறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம உங்க புராணத்தை இங்க பாடிட்டு இருக்காதீங்க. இத பாருங்க, எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இது யார் கட்டின தாலி? அவ்வளவுதான். அம்மா, அது நான் கட்டின தாலிதான். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? உன்னை நீ என்ன அடிச்சாலும் சரிமா, இது நான் கட்டின தாலிதான். யமுனா என் பொண்டாட்டி தான். பூஜா, நாம பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் கரெக்டா நடக்குது. இந்த கல்யாண விஷயம் சாதாரணமா கோகிலாக்கு தெரிஞ்சிருந்தா கூட இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காது. இப்ப பத்திக்கிட்டு எரியுது. நடக்கட்டும் நடக்கட்டும். இது நீ கட்டின தாலியா? எல்லார் முன்னாடி எங்களை அவமானப்படுத்த பாக்குறியா? சொல்லுடா, சொல்லு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேமா. இத நான் எப்பவோ சொல்லிருக்கணும். ஆனா என்னால சொல்ல முடியாம போச்சு. இத்தனை நாள்
நான் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருமா. ஆமாமா, உங்களுக்கு தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான், மன்னிச்சிருங்க. நீங்க கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்ற பயத்துலதான் உங்ககிட்டயும் சொல்லாம எங்க வீட்லயும் சொல்லாம நான் கார்த்திக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன். மன்னிச்சிருங்கம்மா. மா, எனக்கு யமுனாவை ரொம்ப பிடிச்சிருக்குமா. தயவு செஞ்சு யமுனாவை ஏத்துக்கமா. முடியாது, முடியவே முடியாது. இவ என் மருமகளை இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். கார்த்தி, நீதான் உலகம்னு வாழ்ற உங்க அம்மாவுக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டடா. எப்படா உனக்கு இப்படி ஒரு மனசு வந்துச்சு? எங்களுக்கு தெரியாம எப்படா கல்யாணம் பண்ண? பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாம் அத்தை. யமுனாக்காவை ஏத்துக்கோங்க அத்தை, பிளீஸ் பிளீஸ் அத்தை. அத்தையா? இன்னும் என்னடி அத்தை நொத்தன்னுக்கிட்டு? உங்க அக்காவையே அத்தை விட சொல்லியாச்சு. நீ என்ன என்கிட்ட உறவு கொண்டாடிட்டு இருக்கியா? வெற்றியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதோ அவசரத்துல கைய நீட்டிட்டான். நான் அவன்கிட்ட பேசுறேன் அத்தை, பிளீஸ் அத்தை. நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறோம்ல, அங்க வந்து உன் அக்கா தாலியை கழட்டி கொடுத்துட்டு ஒழுங்கா அவளை கூட்டிட்டு போய் சேரு. ஏய், எம்எல்ஏ கை வச்சிட்டல, பஞ்சாயத்துல ஒண்ணு நார் அடிச்சா பாரு. வா கோகிலா. போங்க போங்க. யமுனா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், அறிவு இருக்கா உனக்கு? ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு யார்கிட்டயும் சொல்லாம அவசரமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச. சரி போகட்டும், எப்படியாவது பேசி இந்த பிரச்சனையை தீர்த்தலான்னு பார்த்தா இப்ப கார்த்திக் அப்பாவோட சட்டையை நீ பிடிச்சிருக்க. ஏன் வெற்றி உனக்கு இவ்வளவு கோபம் வருது? உனக்கு கோபம் வந்தா யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டியா? அன்னைக்கு அப்படிதான் மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம அசோக் அண்ணன் அடிக்க நீ கை ஓங்குன. ஏன் வெற்றி நீ இப்படி இருக்க? ஏய், சும்மா அடிச்சு என்னைய சொல்லாத. அவர் யமுனாவை கை ஓங்குறாரு, அத பாத்துட்டு உன்ன மாதிரி சும்மா இருக்க சொல்றியா? அவர் செஞ்சது தப்புதான், அதுக்காக நீ அவரை அடிப்பியா? ஆமா, அடிக்கதான் செய்வேன். தேவைப்பட்டா இன்னும் அடிப்பேன். அதுக்கு என்ன இப்போ? வெற்றி, உன்னால நடந்த பிரச்சனை இப்ப பஞ்சாயத்து வரைக்கும் போய் நிக்குது. இதனால அத்தைக்கு தானே அசிங்கம். ஓ, அத்தைக்கு அசிங்கம்ங்கிறது உனக்கு இப்பதான் தெரியுதா? அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாரும் மாறி மாறி பேசும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ? அத்தைக்கு அசிங்கம் வரும் தானே சக்தி இது எல்லாத்தையுமே பண்ண. என்னமோ இப்ப வந்து அத்தைய நினைச்சு அப்படியே உருகுற. இந்த மாதிரி ஒருத்தியெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி. பூஜா, சக்தி, பூஜா சரியா தானே சொல்றா? எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா பஞ்சாயத்துல எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்லிருப்பீங்க. வெற்றி, ஏங்கா, நான் கேட்கும் போது நீங்க கூட இருந்தீங்கல்ல, அப்ப அவர் என்ன சொன்னாரு? முக்கியமான நேரத்துல உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணாரா இல்லையா? சொல்லுங்கக்கா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஆம்பளைங்க நிலைமை ரொம்ப பாவம்மா. அம்மா சொல்றதையும் கேட்க முடியாம, பொண்டாட்டி சொல்றதையும் கேட்க முடியாம. சும்மா நிறுத்துக்கா. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? சின்ன விஷயமா சொன்னாங்க? என் கழுத்துல இருக்கிற தாலியை இறக்குவேன்னு சொன்னாங்க. அப்ப கூட அவரு சும்மா தானே இருந்தாரு. மனசு வெறுத்து போய் சொல்றேன். கோவப்படுற ஆம்பளைய கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஊர்ல ரவுடின்னு பேர் எடுத்தவன கூட கல்யாணம் பண்ணி மாத்தி காமிச்சிடலாம். இதோ சக்தி இருக்காளே, இவ வெற்றியை மாத்தலையா? ஆனா இப்படி பயந்துகிட்டு எல்லாத்துக்கும் அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறவன கல்யாணம் பண்றதுக்கு 4 முழம் கைத்துலயே தொங்கிடலாம். அக்கா, என்னக்கா? பயப்படாதீங்க, அப்படிலாம் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். இதோ பாருக்கா, இனிமே பேச்சுக்கு கூட அந்த மாதிரி சொல்லாத. அம்மாவும் இல்லன்னு ஆயிடுச்சு, இப்ப நீயும் இல்லன்னா எப்படிக்கா?
ஐயோ, இதெல்லாம் பார்க்க இன்னுமா நான் உயிரோட இருக்கேன்? மீனாட்சி அக்கா எப்படியெல்லாம் இந்த பிள்ளைங்களை வளர்த்துச்சு. கடைசியில மீனாட்சி அக்கா வாழ்க்கை மாதிரியே யமுனா வாழ்க்கை ஆயிடுச்சு. அப்பா சுடலமாடா, இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா? என் அடிவயிறே கலங்குதே. யமுனா ஒரு புள்ள பூச்சி, அதுக்கா இந்த நிலைமை? சாந்தக்கா, நீங்க வருத்தப்பட ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் யமுனாக்காவும் ரொம்ப கவலைப்படுவா. முதல்ல 3 பேரும் சாப்பிடுவாங்க. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். துர்கா, தட்டை கழுவி எடுத்துட்டு வா. இப்ப சாப்பிடுறது ஒண்ணுதான் நம்மளுக்கு முக்கியமா? யமுனாக்கா, துர்கா, நீ போய் எடுத்துட்டு வா. சக்தி, நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் வீட்டுக்கு போகணும். அம்மா மாரியாத்தா, இந்த பிள்ளைங்களுக்கு துணையா இருமா. நான் கிளம்புறேன். நாளைக்கு பஞ்சாயத்து, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அதுக்கு நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹெல்ப்? நாளைக்கு பல விஷயங்களை நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடந்தா மொத்தமா இந்த மீனாட்சி பொண்ணுங்களை முடிச்சு விட்டுடலாம். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் பிளான் பண்றோம். அந்த மிஸ்காரி எப்படியாவது ஜெயிச்சிடுறான். அந்த மாதிரி எல்லாம் இந்த முறை நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். இத பாரு பூஜா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு சக்தி பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. என்ன பூஜா யோசிக்கிற? நாளைக்கு நடக்க போறது மெஸ்ஸி யாருக்கு சொந்தங்கிறது. அதுக்கு எதுக்கு சக்தியை வரவிடாம பண்ணும்? ரொம்ப கஷ்டமாச்சே. அது உன் தலைவலி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவ வரக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஏன் உன் பேரே அசிங்கப்பட்டாலும் சரி, அவ மட்டும் பஞ்சாயத்துக்கு வரவே கூடாது. அந்த மாதிரி மட்டும் நீ பண்ணிட்டனா நாம 2 பேருமே இந்த பிளான்ல ஜெயிச்சிடலாம். அப்புறம் சக்தி வாழ்க்கை முழுக்க நடப்புணமா தான் இருப்பா. என்ன சொல்ற? இவ்ளோ சொல்றீங்க, என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறேன்னு சொன்னா என்ன பூஜா அர்த்தம்? சக்தியை நீ மொத்தமா ஜெயிக்கிறதுக்கு இது நல்ல சான்ஸ். சரின்னு சொல்லு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். என்ன பூஜா, உன்னை நம்பலாம்ல? 100% நம்பலாம்க்கா. சக்தி நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வரமாட்டா. நான் வரேன். இவ கெட்டிக்காரிதான். ஏய், என்னத்த நரம்பெல்லாம் பேசுறாங்க? அம்மா என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டையாடிட்டு அவங்க பின்னாடியே போற கார்த்திக் கூட வாழ்றதுக்கு பதிலா சும்மாவே யமுனா வீட்டுல வெட்டியா இருக்கலாம். யமுனாக்காவை பத்தி உனக்கு தெரியாதா வெற்றி? அவளுக்கு பாசம் மட்டும்தான் வைக்க தெரியும். அப்படிப்பட்டவள போய் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியே? எனக்கு தெரிஞ்ச பதில் இதுதான். உங்க ஓட்ட மெஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன சொல்லிட்டா? ஓட்ட மிஸ்ஸா? என்னடா இவ்வளவு அலட்சியமா பேசுற? நாங்க வாழ்ற இடம்டா அது. 4 செவத்தை எழுப்பி விட்டுட்டு அதுக்கு ஒரு கூரை போட்டு வச்சிருக்கீங்க. அது பழைய இடம் சக்தி. போனா போகட்டும், அதை இடிச்சிட்டு போட்டுமே. உனக்கு தான் இந்த வீடு இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஏய், யமுனாக்கா துர்கா எல்லாம் எங்கடா போவாங்க? மிஸ் வேற இலக்காரமா பேசுற. அது எங்களுக்கு கோவில்டா. உங்களுக்கு முக்கியன்றதுக்காக அந்த ஓட்ட மெஸ் சூப்பர்னு சொல்ல முடியுமா? ஏய், என்ன ஏய், இப்ப எதுக்கு நீ கத்துற? சவுண்ட கோர. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில எங்க வீட்டை பத்தி நீ பேச ஆரம்பிச்சிட்டல்ல. எங்க அம்மாவோட கனவுடாது. இன்னைக்கு எங்க அம்மா இல்ல. அட்லீஸ்ட் அவங்க வாழ்ந்த அந்த வீடாவது இருக்கேன்னு நாங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அத போய் இடிக்க சொல்றியே. மனசாட்சிங்கிறது கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா தூங்கு. ஏய், நீ பேராசை பிடிச்சவ, அடுத்தவங்க சொத்துக்கு அலையறவ. ஆனா என் தங்கச்சி நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு கனவு காண்றா. அவள நீ ஒண்ணா? அந்த கனவு கத்திரிக்காலாம் இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா இன்னைக்கு சங்கிலி துர்கா கழுத்துல தாலி கட்டுவான்.
ஆனா சக்தி, அதுக்கப்புறம் தானே மெயின் ட்விஸ்டே இருக்கு. அத கொஞ்சம் கேள. பூஜா, இரு சக்தி, அவசரப்படாத, சொல்றேன். கோகிலாமா அதுக்கப்புறமும் உங்க அக்கா யமுனாவ ஏத்துக்க போறதில்ல. அவளை அத்தை விட்டு அவ தாலிய கழட்டி பால் சம்புல போட போறாங்க. புஷ்பாக்காவும் துர்காவை கையில வச்சுட்டு கண்ணு முன்னாடியே அந்த மிஸ் இடிக்க போறாங்க. பூஜா, பூஜா கதவை தர. பூஜா, பூஜா. மொத்தத்துல துர்காவோட தியாகம்லாம் பேஸ்டா போக போகுது. என்ன சக்தி, கேக்குறதுக்கு நல்லா இருக்கா? என்னடா இதெல்லாம் நேர்ல பாக்க முடியலையேன்னு வருத்தப்படாத சக்தி. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து உனக்கு போட்டு காட்டுறேன். அது வரைக்கும் நீ உள்ளே கடந்து கத்திட்டே இரு, சரியா? ஏய் பூஜா, பூஜா வேண்டாடி. பூஜா கதவை தர. பூஜா, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. பூஜா, பூஜா என்ன விட பண்ணிக்க. பூஜா, பூஜா உன் கோவத்தை என்கிட்ட காட்டு ப்ளீஸ். துர்காவை விட்டுரு. பூஜா உன்னதான். பூஜா கதவை தர. பூஜா, பூஜா. ஐயோ சக்தி, நீ இப்படி எல்லாம் கதறத கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பஞ்சாயத்துக்கு போகாம இங்கேயே உட்கார்ந்து நீ கத்துறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. முடிஞ்சா பாக்கணும், எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? ஆனா என்ன பண்றது, பஞ்சாயத்துக்கு நான் போய் தானே ஆகணும். சரி சக்தி, நான் வரேன், நீ கத்திட்டே இரு, சரியா? பாய். வணக்கம். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பஞ்சாயத்து ஆரம்பிச்சதும் பேசலாம். பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசியே ஆகணும். இந்த பஞ்சாயத்துல நீங்க தானே தீர்ப்பு சொல்ல போறீங்க? எப்பவும் நான் தானே தீர்ப்பு சொல்வேன். அப்புறம் என்ன புதுசா ஒரு கேள்வி? இல்ல, நீங்க தீர்ப்பு சொல்ல கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனையில உங்களுக்கும் பங்கு இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னையும் நீங்க சந்தேகப்படுறீங்களா கோகிலா? ஆமா. என் பையனுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் நடந்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நான் சந்தேகப்படுறேன். இல்லம்மா, அந்த கல்யாணம் நடந்தப்ப நான் தான் இருந்தேன். அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நீங்க பேசுறத எதுவுமே நான் ஏத்துக்க முடியாது. ரங்கநாயகி அம்மா, நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். எப்ப பிராது கொடுக்கறவங்க என் தீர்ப்புல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்றது சரியா இருக்காது. மத்த பஞ்சாயத்துக்காரங்க நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. கோகிலாமா, என்ன பிரச்சனைன்னு நீங்களே சொல்லுங்க. ஐயா, என் தங்கச்சி சக்தி இன்னும் வரல. அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம். என் தம்பி சங்கலி இருக்கால, அவனையும் கல்யாணம் பண்ணிக்கோ. இது எல்லாம் நடந்துச்சுன்னா உங்க 3 பேருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. சக்தி வர வரைக்கெல்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு ஆளுக்காக ஊரே காத்துட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. பஞ்சாயத்துக்கு சரியான டைம்க்கு வர வேண்டியது அவளோட பொறுப்பு. அவ வேணும்னே லேட் பண்றா. நீங்களாம் ஆரம்பிங்க. இத பாருங்க, அவ வரும்போது வரட்டும், நீங்க பஞ்சாயத்து ஆரம்பிங்க. மீனாட்சி மெஸ்ஸ காலி பண்ண சொல்லி நான் சொன்ன டைம் இதோட முடியுது. அதையும் சேர்த்து முடிச்சு விட்டுருங்க. ஏமா, இப்ப இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது அதையும் ஆரம்பிக்கிறீங்க. இப்ப என்ன அவசரத்துக்கு? என்னது அவசரமா? மீனாட்சி வந்தா உண்மை தெரியும்னு நீங்களாம் தானே சொன்னீங்க. நானும் அதை ஏத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எங்க வந்தது அவ அஸ்தி தானே. பணத்தையும் நகையையும் கொடுத்துப்புட்டு நான் சும்மா இருக்கணுமா?
இத பாருங்க, இப்பவே இத அத்து விட சொல்லி கோகிலம்மாவும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பண நகைக்கு என்ன வழின்றத சொல்லுங்க. அதனால தாங்க சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா முடிச்சு விடுங்கன்ற. எல்லாம் ஒரே வீட்டு பஞ்சாயத்து தானே, இந்த விஷயத்தெல்லாம் இப்பவே முடிச்சு விட்டுருங்க. ஏய் புஷ்பா, இந்த பிள்ளைங்க அம்மாவை இழந்துட்டு நிக்குதுங்க. எல்லா பிரச்சனையும் ஒன்னா ஆரம்பிச்சா இனிமே இந்த பிள்ளைங்க என்னதான் பண்ணும்? புஷ்பாக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கோகிலாமாவும் இந்த குடும்பத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க, புஷ்பாமாவும் இந்த குடும்பத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு 2 தடவை பஞ்சாயத்து வைக்கணும்? இன்னைக்கே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரட்டும். என்ன பண்றது கடவுளே? துர்கா, நீ ஏன் அழற? நீ அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து இப்படி பிரச்சனை பண்ணா இந்த பிள்ளைங்க அழாம என்ன பண்ணும்? ஏங்க, இவ அழுதுட்டு நிக்கிறத பாக்கவா நாங்க இங்க வந்தோம்? சீக்கிரமா விசாரிச்சு தீர்ப்ப சொன்னா நல்லா இருக்கும். ரங்கநாயகி அம்மா, உங்க பையன் வெற்றி பஞ்சாயத்துல உங்க முன்னாடி போய் சொல்லிருக்கான். இத நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஆனா பஞ்சாயத்து நடந்தப்போ எனக்கு சத்தியமா அந்த விஷயத்தை பத்தி தெரியாது. சரிங்கம்மா, உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம். இப்ப எங்க முடிவை சொல்றோம், அதுக்கு கட்டுப்பட வேண்டியது இந்த ஊரோட கடமை. மீனாட்சி அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் புஷ்பா கிட்ட இருக்கிறதாலையும், புஷ்பா கொடுத்த டயத்துக்குள்ள மீனாட்சி அம்மா வராததாலையும் இந்த 3 பொண்ணுங்களும் வீட்டையும் மெஸ்ஸையும் காலி பண்ணி புஷ்பா கிட்ட கொடுத்தாகணும். இனிமே அந்த இடம் புஷ்பாவோடது. அதை இடிக்கிறதும் இடிக்காம போறதும் அவங்களோட இஷ்டம். அதுல யாருமே நீங்க தலையிடக்கூடாது. உங்களுக்கு அதிகாரம் பண்ற உரிமையே கிடையாது. நீங்க இந்த வீட்டு பக்கமே போக கூடாது. ஐயா, என்னங்கய்யா இது? என்னங்கய்யா இது? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? விடு விடு யமுனா, நீ இங்க வா, நான் பேசிக்கிறேன். அக்கா நான் இருக்கேன்ல. இத பாருடா துர்கா, நீ பயப்படக்கூடாது. அக்கா நான் சொல்றேன், நீ சம்மதம் சொல்லிடாதம்மா. இத பாரு, அக்கா சாந்தக்கா சொல்றத கேப்பல்லம்மா. இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். என்னடி சொல்ற? துர்கா, நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த பதில் சொல்றியா? அப்புறம் நாளைக்கு வந்து நான் என்னவோ உன்னை கட்டாயப்படுத்தினெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன கட்டாயப்படுத்தினீங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு முழு சம்மதம். ஆனா என் அக்காவோட வாழ்க்கைக்கும் எங்க மெஸ்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவ்வளவுதானே. இதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். கோகிலாமா கிட்ட நான் பேசுறேன். கோகிலாமா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். யமுனாவையும் கார்த்திகையும் நீங்க பிரிக்காதீங்க. எனக்காக இத செய்ய மாட்டீங்களா? இங்க பாருங்க, அதுக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அத நான் செய்யறேன். என்னம்மா, ஏன் யோசிக்கிறீங்க? புஷ்பா, யமுனாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. நீங்களே பஞ்சாயத்துல இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொல்றீங்களேன்னு தான் யோசிக்கிறேன். எனக்காக இவங்க 2 பேரை பிரிக்காதீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன புஷ்பா, கையெல்லாம் எடுத்து கும்பிடுறீங்க? சரி, நீங்க சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். முதல்ல துர்கா சங்கிலி கல்யாணம் நடக்கட்டும். ஏன்னா இந்த துர்காவை நம்ப முடியாது. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னங்க உங்களுக்கு? அப்புறம் என்னையா, இந்த பொண்ணு சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு புஷ்பா சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணையே கேட்டுருவோம். துர்கா, நல்லா யோசிச்சுக்கோ. சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் சொல்லாதம்மா. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு சொல்லுமா. இல்ல சம்மதம் இல்லங்க. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, துர்கா சங்கிலி கல்யாணம் நடக்க கூடாது. எங்க மெஸ்ஸே போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் தங்கச்சி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ, கல்யாணம் நடக்காது. சம்மதம், எனக்கு சம்மதம் தான். சங்கிலியை நானே கட்டிக்கிறேன். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க?
ஐயா ஐயா நீங்களாவது சொல்லுங்க ஐயா, இந்த அநியாயத்தை கேட்க மாட்டீங்களா? ஐயோ துர்கா வேணாடி. ஐயா எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறீங்களே. ஐயா சொன்ன கேளு. படிச்ச முட்டாள நீ, அறிவு இருக்கா உனக்கு? இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் சக்திக்கு என்னடி பதில் சொல்வேன்? உங்க அம்மா இட்லி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா என்ன காரியம் பண்ற? வேண்டாம் துர்கா, இங்க பாரு, நம்ம அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாதடி. வேணாடி, போய் இந்த கேடு கட்டம் நீ கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்ற. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வேணான்னு சொல்லுடி. அக்கா ப்ளீஸ்க்கா, என்ன குழப்பாத. எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம். எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அதை விட நம்ம அம்மாவோட மெஸ் நல்லா இருக்கணும். பாருங்க, சக்தி அக்காவும் நல்லா இருக்கணும். எனக்கு இதை தவிர எதுவும் வேண்டாம். இல்லடி வேணாம். தியாகம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்ற? இப்படித்தான் சக்தியும் பண்ணா. ஆனா அந்த கடவுள் வெற்றி ரூபத்துல வந்து காப்பாத்துச்சு. சொன்னா கேளு துர்கா, கேளுமா. நீ கண்ணை திறந்துகிட்டு பாலங்கிணத்துல விழ போறடி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க பாரு, அக்கா சொன்னா கேப்பல்ல. இந்த கல்யாணம் வேணாது. சாந்தாக்கா அவதான் சரின்னு சொல்லிட்டால, அப்புறம் உனக்கு என்ன? ஏய் மானங்கட்டு பையல, நீ எத்தனை தடவை இவகிட்ட அற வாங்கிருப்ப. இன்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்ட உனக்கு வெக்கமா இல்ல? ஆம்பளை பொம்பளை ஒருத்தரை அடிச்சுக்கிறதும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதும் நம்ம ஊர்ல புதுசா என்ன? உன் புருஷன் தான் அவனை போட்டு தினமும் மிதிக்கிறான். ஆனா அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு தானே இருக்கா. அப்புறம் இங்க மட்டும் வந்து வேகானம் பேசிக்கிட்டு இருக்கா. டேய், அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? நீ போய் கட்டுறா தாலிய. ஐயா சொல்லுங்க ஐயா, யாராச்சும் சொல்லுங்க ஐயா. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியா? சொல்லு. அது இல்லடி அக்கா, நீ இருக்கா? அவ சொல்லட்டும். இருக்கா சொல்லு, நீ ஒத்துக்கிட்டியா? ஆமா சக்திக்கா. நீ சம்மதம் சொன்னியா? ஆமா ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? அப்படி என்ன உனக்கு தலை போற அவசரம்? இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல உனக்கு அவசரமா? எனக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும்க்கா. எனக்கு உங்க 2 பேரோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்க்கா. எனக்கு அது போதும். அப்படின்னு இந்த புஷ்பா உன்கிட்ட வந்து சொன்னாலா? இதே தாண்டி அவ என்கிட்டயும் வந்து சொன்னா, நானும் யமுனாக்காவும் பண்ண தப்பால தானடி அம்மா நம்மள விட்டுட்டு போனாங்க. அதே தப்பு நீ திரும்ப செய்றியே, உனக்கு அறிவு கிடையாதாடி? இதுக்குதான் அவ வரட்டும்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்ட. நீ கேட்டியா? உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. சக்தி, இவ பெரிய தியாகம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கா. என்ன சொன்னாலும் கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்கா. தியாகம் பண்றதா நினைப்பா உனக்கு? முட்டாளாடி நீ. அவங்க பிளான் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டே. எங்க அந்த பூஜா? ஓடி. இவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமாடி? தெரியுமா? பஞ்சாயத்து எதுக்கு கூட்டினாங்க தெரியுமா? உனக்கும் சங்கிலிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யமுனா அக்காவ
அத்து விட போறாங்கன்னு சொன்னா உனக்கு தெரியுமா அது? நான் வந்தா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு வந்தான். ஐயோ இப்படி எல்லாம் நடக்கலங்க. இவ சமய போய் சொல்றா. ஏன் சக்தி இப்படி எல்லாம் போய் சொல்ற? துர்கா சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பொறாமையா இருந்ததுன்னா அத நேராவே எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? ஏன்டி என்ன பத்தி எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க? அப்படியே ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்க, சொல்லி தெரிச்சிரும். ஆமாங்க, முதல்ல என்ன தீர்ப்பு சொன்னீங்களோ அத நானும் ஏத்துக்கிறேன். அத்து விட்டுருங்க. எப்ப சங்கிலி துர்கா கல்யாணத்தை அவங்க வீட்டுக்காரங்க ஒத்துக்கலையோ அப்ப பஞ்சாயத்து சொன்ன பழைய தீர்ப்பு தான் செல்லுபடியாகும். யமுனா தாலியை கலட்டி இந்த பால் செம்புக்குள்ள போடட்டும். மீனாட்சியோட மெஸ்ஸ புஷ்பா இடிச்சுக்கட்டும். என்னப்பா நான் சொல்றது? இந்த தீர்ப்பு ரொம்ப தப்பான தீர்ப்பு. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. எங்க அம்மா கையெழுத்து போட்டாங்கிறதுக்கு எந்த சாட்சியமும் கிடையாது. யமுனா அக்காவும் கார்த்திக்கும் ஒருத்தர் புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க என்னடானா அறுத்த விடணுங்கிறீங்க. இந்த தீர்ப்பை ஏத்துக்கணுமா? ஏத்துக்க மாட்டேன். சக்தி, மீனாட்சி அம்மா கையெழுத்து போட்ட ஆதாரம் புஷ்பா கையில இருக்குது. யமுனா கார்த்தி விஷயத்துல பஞ்சாயத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லி இருக்கிறீங்க. பத்தாததுக்கு வெற்றி பொய் சொல்லி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் நாங்க தீர்ப்பு சொல்லி இருக்கிறோம். மத்த விஷயத்தையெல்லாம் நீங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி முடிவெடுங்க. அப்புறம் என்ன யமுனா, பெரியவங்க சொல்லிட்டாங்கல்ல, தாலியை கழட்டி போடு. உனக்கும் கார்த்திக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கழட்டுன்னு சொல்றேன்ல, கழட்டு. கார்த்திக், கடைசியா கேக்குறேன், உங்க முடிவு என்ன? டேய், ஒரு வார்த்தை என்ன மீறி பேசுன, அப்புறம் பேசுனேன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். அம்மா, ஏமா அப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? நான் இங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மட்டும் உனக்கு அசிங்கமா தெரியுதாடா? பேசாம நில்ல, அவ்வளவுதான். ஏய், போதும் இங்க பேசினதெல்லாம். மரியாதையா தாலியை கழட்டு சொல்றேன்ல. நீ கழட்ட மாட்டடி, கழட்ட மாட்ட. நானே வரேன், இரு. மீனாட்சி அம்மா, உங்களை தவிர வேற யாரு பணமும் நகையும் கொடுத்தாலும் புஷ்பா அம்மா வாங்க மாட்டேன்னுட்டாங்க. அதான் இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னோம். நீங்க தான் இப்ப தெளிவா சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அம்மா, நீங்க இல்லாததுனாலதான் இவ்வளவு குழப்பமும். இனிமே எந்த குழப்பமும் வராது. இத பாருங்க, மீனாட்சி அம்மாவே திரும்ப வந்துட்டதால இப்ப இந்த தீர்ப்பு சொல்றோம். மீனாட்சி அம்மா பணத்தை நகையும் திருப்பி தருவாங்க. புஷ்பா அதை வாங்கிட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துடணும். அது வரைக்கும் அந்த வீட்டை இடிக்கவோ மீனாட்சியை காலி பண்ணணும் சொல்லக்கூடாது. இதான் பஞ்சாயத்து முடிவு. அம்மா, அப்படியே யமுனா விஷயத்தையும் கொஞ்சம் பேசிடுங்கம்மா. ஐயா,
என் பொண்ணுக்கும் கார்த்திக் தம்பிக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த இந்த பஞ்சாயத்துல என் பொண்ணு மறைச்சது தப்புன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்ப கார்த்திக் தம்பி மறைச்சத பத்தி இங்க ஏன் ஒரு வார்த்தை கூட நீங்க யாரும் பேசல? இந்த விஷயத்துல தண்டனை என் பொண்ணுக்கு மட்டும்தானா? ஏன் அந்த கார்த்திக் தம்பிக்கு கிடையாதா? அது எப்படி ஒரே விஷயத்த ஒரு பொண்ணு செஞ்சா தப்பாயிடுது, அதே ஆம்பளைங்க செஞ்சா அது சரியாயிடுது? தம்பி, இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க யமுனாவுக்கு கட்டின தாலிய உங்க அம்மா கழட்ட சொல்றாங்க. நீங்க எதுவுமே பேசாம சும்மா நின்னுகிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, எப்படியாச்சும் எங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள ஒத்துக்க வைக்கலாம்னு நினைச்சேன். அம்மா பேச்சு கேக்குறது நல்ல விஷயம் தான் தம்பி. ஆனா ஒரு பெரிய அநியாயம் நடக்கும்போது எங்க அம்மா சொல்றதான் கேப்பன்னு சொல்றது நல்லா இருக்கா தம்பி? நீங்க 4 பேருக்கு பாடம் சொல்லித்தர வாத்தியாரு, நீங்களே இப்படி பண்ணலாமா? இல்லம்மா, அது நீங்க எதுவும் பேச வேண்டாம் தம்பி. நீங்க பேசி இனி ஒண்ணும் ஆக போறதில்ல. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்போ என்னோட முடிவை நான் சொல்றேன்.